அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, கேப்டனில் டொமஸ்டிக் ப்ராடக்டான இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய கேப்டன் மினி டிராக்டரோட 8th ஜென்ரேஷன் மினி டிராக்டர் பார்க்க போகிறோங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டிராக்டரில் என்னென்னலாம் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தா கேப்டன் ஸ்ரீ சாய் ஏஜென்சின்னு சொல்லிட்டு பவானியில் இருக்குங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக் அவங்க தான் டீலரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேப்டனில் மினி டிராக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா சொன்னால் இவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் பார்த்துக்கிறாங்க. கேப்டன் மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த 7G அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ 8th ஜென்ரேஷன் இந்த 2 வருஷமாக ஆச்சு லான்ச் ஆகி. இதில் என்ன கேப்டனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மினி டிராக்டரில் இம்ப்ளிமெண்ட்ஸுமே இருக்குதுங்க. மினி டிராக்டருக்கு தேவையான ட்ராலி, ரிட்ஜரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்டிவேஷனுக்கு தேவையான, ஹார்வெஸ்ட்டுக்கு தேவையான ஸ்ப்ரே இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டுங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ கேப்டனில் இந்த 8th ஜென்ரேஷன் மினி டிராக்டரு மிட்சுபிஷி இன்ஜினோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஜென்ரேஷன்லேருந்து ஓல்டு ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ப்ரொஜெக்டர் லேம்பெல்லாம் கொடுத்து நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஸ்டைலாக இருக்கும். பானட்டே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா பானட் கொடுத்துக்கிறாங்க. ப்ரொஜெக்டர் லேம்பெல்லாம் கொடுத்து நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இன்ஜினுக்கு வென்டிலேஷனுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. க்ரோம் ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்து பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அஃபிஷியலாக அவங்க யார்ட்லேயும் அந்த டைகர் மாதிரி ஒரு ஃபேஸிங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டைகர் ஃபேஸிங் மாதிரி இந்த டிராக்டர் வருதுங்க. நீட்டாக இருக்கும். சைட்லலாம் டெயில் லேம்ப் எல்லாமே எல்இடியில் கொடுத்துக்கிறாங்க. நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் நீட்டாக இருக்குதுங்க. ஸ்டைலாக இருக்குது. 3 சிலிண்டர் இன்ஜினோட வருதுங்க. எல்லா விதமான அட்டாச்மெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதில் ஹீட் சீல்டு வருங்க. ஆப்ரேட்டருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஹீட்டு அந்த தொல்லை எதுவுமே வராதுங்க மேக்ஸிமம். அதே மாதிரி ஃபுட்போர்டு ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் டஸ்டெல்லாம் எதுவும் வராது. சீட்டுமே நல்லா கம்ஃபர்ட்டான சீட்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த டிராக்டரில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 செட்டு கீ இருக்குதுங்க. ஒன்று இன்ஜினுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீசல் டேங்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பானட்டுக்கு. இந்த மாதிரி 3 செட்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. பானட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் கொடுத்துக்கிறாங்க. வென்டிலேஷனும் நீட்டாக இருக்குது. ஹெட்லைட்டு, ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்து கொடுத்துக்கிறாங்க. சிங்கிள் பீஸ் ஃபேஸ் லிஃப்ட் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா இன்ஜினில் சைடு, டாப் ஏரியா, ஃப்ரண்ட் ஏரியா எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பேட்டரி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. சேஸில் ரேடியேட்டரும் டீசெண்டான சைஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. ரிசர்வாயரோட வருங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் மிட்சுபிஷி இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். லைஃபு, ரிலையபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. மஃப்ளரு, ஏர் ஃபில்டர் எல்லாமே உள்ளே இன்பில்டாக கொடுத்துக்கிறாங்க. நல்லாயிருக்கும். இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 86 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துக்கிறாங்க. நல்லாயிருக்கும். இந்த ஹெச்பி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் 2 பம்ப் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதுவும் நீட்டாக இருக்கும். ஸ்டேரிங்க்கு தனியாக, இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபில்டரில் பெரிய ஃபில்டராக கொடுத்துக்கிறாங்க. லைஃப் வந்து போகாத அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா. அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல் லைனிங்க. டீசல் டேங்க் லைனிங் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே இருக்குது. நீட்டாக இருக்கும். பம்புன்னு பார்த்தா இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்டரிங் இருக்குங்க. இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டின்னு பார்த்தா 4.5 லிட்டருங்க. சர்வீஸ் பீரியட்னு பார்த்தா 300 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றுறங்க. அப்புறம் டீசல் ஃபில்டரிங் இருக்குங்க. இதெல்லாமே இருக்கும். நீட்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. மிட்சுபிஷி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எந்த பிரச்சனையும் வராதுங்க அவ்வளோ சீக்கிரம். நல்லா ரிலையபிலிட்டி இருக்கும். இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த மெயின் கியர் வந்து நியூட்ரலில் இருக்குங்க. இதாங்க சொலினாய்டு. ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டாக இருக்குது. இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு இதை சாவி இது போயிடுச்சுன்னா எமர்ஜென்சி ஆஃப் பண்ணுறதுக்கு இதில் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது இதில். சொலினாய்ட் டைப்பு. நீட்டாக ஒரு சேர்ஸ் உட்கார வச்சுக்கிறாங்க. எல்லா பார்ட்ஸுமே. இன்ஜினுக்கு நல்லா கேப் இருக்குது. ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸோ மினி டிராக்டர்னாலே அந்த பிரச்சனை வந்து மேக்ஸிமம் வரும். காம்பேக்டாக டிசைன் பண்ணுறதுனால அந்த பிரச்சனை மேக்ஸிமம் இதில் இருக்காதுங்க. நீட்டாக இருக்குது.
ஸோ அதுக்கடுத்து டயர் ஆப்ஷன் பார்த்தா இதில் ஃப்ரண்ட்டில் 6க்கு 12, பின்னாடி பார்த்தீங்கன்னா 8.3க்கு 20ங்கிற டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக இருக்கும். நீங்கள் ஹெவியான இம்ப்ளிமெண்டெல்லாம் போகிறீங்க அப்படின்னா 9.5க்கு 20 வேணாலும் போட்டுக்கலாம். இந்த டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா செட் ஆகும். நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், புல்லிங் பவர் நல்லா இருக்குங்க. ஸோ டிராக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குதுங்க இந்த டிராக்டரில். டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 5 அடிங்க. டிராக்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 900 கிலோங்க. நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. டிராக்டரோட பில்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கும். ஸ்டேரிங் பம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டாகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லென்த்தான பம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா 6க்கு 6 வாழைக்காட்டிலலாம் ஈஸியாக கட்டாகி வருங்க. நல்லா நீட்டாக இருக்குது. இது 4 wheel drive லைனிங் இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா செமி பிளாட்ஃபார்ம் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குங்க. சைட்லலாம் சேஃப்டிக்கு ஹேண்டில் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஃபெண்டர் ஒர்க்கும் நீட்டாக இருக்குதுங்க. ஆப்ரேட்டர் ஏறக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு நல்லா ஹைட்டாக இருக்குது. ஆப்ரேட்டர் சீட்டு கன்சோல் ஒர்க்கும் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஎம்மு, டீசலு, டெம்பரேச்சரு இந்த மாதிரி மீட்டர்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு நான் டிஐ இன்ஜின் பார்த்தீங்கன்னா மேனிஃபோல்டில் ஸ்ப்ரே ஆகும். அதனால் இதில் வந்து இக்னிஷியன் இருக்கும். அதாவது என்னென்னா ஹீட்டிங் காயில் அது இருக்குங்க, ஹீட்டர். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. லைட்டிங் கண்ட்ரோலிங் இருக்கும், ஹேண்ட் ரேஸ் இதெல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. கிளச்சு பிரேக்ஸ் ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. புஷ்பரல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக இருக்குது. ஃபுட்போர்டு ஏரியாவும் நீட்டாக இருக்குதுங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் இங்கே இருக்கும். இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டிஃப்ரென்ஷியல் லாக் இருக்குங்க கீழே. பெடல் ரேஸ் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் சார்ஜிங் போர்ட் இங்கே இருக்குது, 12 வோல்ட்டு. மொபைல் ஃபோன் ஹோல்டர் இங்கே இருக்குங்க. இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லைடிங் மெஷ் கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 9 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸுங்க. லோ மீடியம் ஹை இதில் வந்து 3 ரேஞ்சு ஒரு ரிவர்ஸ். 9 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸுங்க. இது வந்து 1.6லிருந்து 27 கிலோமீட்டருங்க இதோட டாப் ஸ்பீடு. மினி செக்மெண்ட்டில் நல்ல ரோட் ஸ்பீடு கவரேஜ் கொடுக்கும் இந்த கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா. ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2800ங்க. பிடிஓ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 540 வந்து உங்களுக்கு 2500 க்ளோஸ் ஆகுங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பிடிஓவில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்குறாங்க. 540 எக்கானமி அந்த மாதிரி இருக்குங்க. பிடிஓ அட்டாச்மெண்ட் எல்லா அட்டாச்மெண்ட்ஸுக்கும் செட் ஆகுங்க இது. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பிசிடிசி லிவர் வச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டிஆர்சி வால்வ் பார்த்தீங்கன்னா இருக்கும். டிஆர்சி வால்வ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஹைட்ராலிக்கில். அதே மாதிரி ஐசோலேட் வால்வும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ராப் ரேட் கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவாங்க. அதாவது கலப்பை எதாவது தூக்கி நிறுத்திக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக கீழே இறங்காமல் லாக் பண்ணிக்கலாம் ஆயில் ஃப்ளோவை. அதே மாதிரி கலப்பை ரொம்ப ஹெவியாக இருக்குது இம்ப்ளிமெண்ட்டு அப்படின்னா அது இறங்குற வேகத்தை வந்து இதில் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இதில் சீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. டூல்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதுவுமே கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி டெயில் லேம்ப் எல்லாம் எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா லுக் இருக்கும். நைட் டைமில் நல்லா விசிபிலிட்டி கிடைக்கும். அதுக்கடுத்து ஆக்சில் பார்த்தீங்கன்னா இது புல் கியர் ரிடக்ஷன் ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆக்சில் நல்லா ஹெவியாக இருக்குது. சாஃப்ட் எல்லாமே நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. பிரேக்ஸ் இதில் ஓஐபி பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆயில் எம்எஸ் பிரேக்கு. பிரேக் யூனிட் இங்கே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பிடி அவுட்புட் பார்த்தீங்கன்னா 540 எக்கானமி 2 இருக்குது. 6 ப்ளைன் சாஃப்ட்டோட வரும்.
அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மீட்டா ஹைட்ராலிக்ஸுங்க. 9750 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. டாப்லிங் பெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இதில் 3 சென்சிங் பாயிண்ட்டோடு வருங்க. பக்காவான செட்டிங்கோடு இருக்குது. நல்லா கல்டிவேட்டரு இம்ப்ளிமெண்ட் யூசேஜுக்கெல்லாம் இது வந்து நல்லா இருக்குங்க, நல்லா செட் ஆகும். ரொட்டாவேட்டருக்கு வந்து மேலே போடணும், கல்டிவேட்டருக்கெல்லாம் கீழே போடணும், பார்க்கலப்போ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கீழே ஹோல்ஸில் போடணும். அதே மாதிரி சிங்கிள் வே ஸ்பூல் வால் வந்துடும். இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டபுள் சைடு அட்ஜஸ்டபிளுங்க லிஃப்ட் ராடு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ஹைட்ராலிக் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க, குவாலிட்டியாக இருக்கும். ஸ்டே செயின் பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நீட்டாக இருக்கும். ஹூக் பெட்டோட வந்துடுங்க. இதெல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து இதில் பிடிஹெச்பி பார்த்தீங்கன்னா 20 ஹெச்பிங்க. எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா 240 கிராம்/kWh அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மைலேஜ் நல்லா இருக்குங்க. ஒரு 2 to 2.5 அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் இருக்கும். பிடிஓ பவர் பொறுத்த வரைக்கும் இதில் நல்லா கொடுத்துருக்குறாங்க. 20 பிளேடு 24 பிளேடு இந்த மாதிரி பிளேடு ரொட்டாவேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செட் ஆகுங்க. ரியர் ஒர்க்கிங் லேம்ப் இருக்கும், அதுமாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் பாக்கு தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, தோப்பு ஏரியா இருக்குது. பெரிய டிராக்டர் வந்து போய் ஓட்ட முடியாது, வாழை இருக்குது, வாழை அதிகமாக போட்டிருக்கா அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து நல்லா செட் ஆகும். ஸோ அந்த டிராக்டரோட ப்ரைஸ் வந்து தெரியணும் அப்படின்னா சாய் ஏஜென்சிக்கு கூப்பிட்டு கேளுங்க. நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுறேன், கூப்பிட்டு கேளுங்க. என்ன ப்ரைஸ் வருது, என்ன வாரண்ட்டி வருது, இதெல்லாமே கேளுங்க. டிராக்டர் வந்து நல்லா நீட்டாக இருக்குதுங்க, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.